ஜெயலலிதா பற்றிய தகவல்கள். அம்மா என்ற அன்பான வார்த்தையை அரசியல் அஸ்திரமாக மாற்றிக்கொண்டவர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் தலைமைக் கழகம் வந்தாலும் படாடோப ஆர்ப்பாட்டங்களால் தன் இருப்பை தக்க வைத்துக்கொள்ளும் தலைவி. கோமலவள்ளி என்ற பெயரை அவரே மறந்திருப்பார். பிறந்ததும் ஜெயலலிதாவுக்குச் சூட்டப்பட்ட பெயர் அது. ஆனால் சில காலத்தில் ஜெயலலிதா ஆனார். ஜெயா, ஜெய், லில்லி என பல பெயர்களில் பள்ளித்தோழிகளால் அழைக்கப்பட்டவர். அவரது அம்மாவுக்கு அம்மு. அதிமுகவினர் அனைவருக்கும் அம்மா. சர்ச்பார்க் மாணவி என்றுதான் பலருக்கும் தெரியும். ஆனால் மாம்பலம் ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டுத்தான் மெட்ரிக் வரை சர்ச்பார்க்கில் படித்தார். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் சர்ச்பார்க்கில் படிக்க வேண்டும் என்பதை தனது ஆசையாகச் சொல்லியிருந்தார். போயஸ் கார்டன், சிறுதாவூர் பங்களா, ஊட்டி கொடநாடு எஸ்டேட், ஹைதராபாத் திராட்சை தோட்டம் ஆகிய 4ம் ஜெயலலிதா மாறி மாறி தங்கும் இடங்கள். ஹைதராபாத் செல்வதை சில ஆண்டுகளாக நிறுத்திவிட்டார். இப்போதெல்லாம் திடீர் ஓய்வுக்கு சிறுதாவூர் மாதக்கணக்கில் தங்க வேண்டுமானால் கொடநாடு. சினிமா காலத்தில் இருந்து அவரை வாயாடி என்று அழைத்தவர் எம்ஜிஆர். இதுபற்றி ஜெயலலிதாவிடம் ஒரு நிருபர் கேட்டபோது சிரித்தபடி சொன்னார். அவர் கலகல, நான் லொடலொட. உடம்பை ஸ்லிம்மாக வைத்துக் கொள்வதில் ஆரம்ப காலத்தில் அதிக அக்கறையுடன் இருந்தார். தினமும் வெந்நீரில் எலுமிச்சம்பழச்சாறும் தேனும் கலந்து குடித்தார். இப்போது தினமும் 35 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன் இருந்ததைவிட 13 கிலோ எடை குறைத்துள்ளார். ஜெயலலிதா நடித்த மொத்த படங்கள் 115. இதில் எம்ஜிஆருடன் நடித்தவை 28. இருவரும் இணைந்து நடித்த முதல் படம் 1000ல் ஒருவன். சின்ன பயலே செய்தி கேளடா என்ற அரசலங்குமரி படப்பாடல்தான் தனக்கு எப்போதும் பிடித்த நல்ல பாட்டு என்பார். அந்த பாடலை எழுதிய பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தின் மனைவியிடம் 10 லட்சம் பணம் கொடுத்து அவரது எழுத்துக்களை நாட்டுடைமை ஆக்கினார். அரசியலில் நான் என்றுமே குதிக்க மாட்டேன் என்று பேட்டி கொடுத்தவர் ஜெயலலிதா. நாடு போகிற போக்கை பார்த்தால் ஜெயலலிதா கூட முதலமைச்சர் ஆகிவிடுவார் போல என்று அவர் நடிக்க வந்த காலத்தில் பேட்டியளித்தார் முரசொலி மாறன். ஜெயலலிதா முதலில் குடியிருந்தது சென்னை தியாகராய நகர் சிம்ஞானம் தெருவில். பிறகு அடையாறு பகுதியில் குடியிருந்தார். படங்கள் குவிந்து நடிப்பில் கொடிகட்டிய காலத்தில்தான் போயஸ் கார்டன் வீடு கட்டப்பட்டது. அதன் ஒவ்வொரு செங்கல்லையும் பார்த்து பார்த்து கட்டியவர் அவரது அம்மா சந்தியா. வீட்டுக்குள்ளே என்ன மாற்றமும் செய்யலாம், ஆனா எங்க அம்மா வைத்த வாசலை மட்டும் மாற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாராம் ஜெயலலிதா. எப்போதும் அம்மா செல்லம்தான். அவருக்கு 2 வயது இருக்கும்போதே அப்பா இறந்து போனதால் அந்த நினைவுகள் இல்லை. போயஸ் வீட்டுக்குள் நுழையும் இடத்தில் சந்தியா, எம்ஜிஆர் ஆகிய இருவரின் படங்கள் மட்டுமே இருக்கும். எம்ஜிஆர் ரசிகர் மன்ற விழாவில் 6 அடி உயரமுள்ள வெள்ளிச் செங்கோலை எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வழங்கினார். ஜெயலலிதாவுக்கு மிகவும் பிடித்த புகைப்படமதுதான். பெருமாளை விரும்பி வணங்குகிறார். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் இதில் முதன்மையானது. மயிலை கற்பகாம்பாளையும் கும்பகோணம் ஐயாவாடி பிரத்தியங்கராதேவியையும் வணங்கினார். தினமும் காலையில் நிஷாகந்தி எனப்படும் இருவாட்சி மலரை பறித்து பூஜை கூடையில் தயாராக வைத்திருப்பார்கள் கார்டன் பணியாளர்கள். அதை எடுத்தபடியே பூஜை அறைக்குள் நுழைவார். சமீபமாக பூஜையில் தவறாமல் இடம்பெறுவது துளசி. யாகம் வளர்ப்பது, ஹோமத்தில் உட்காருவதில் ஜெயலலிதாவுக்கு ஈடுபாடு அதிகம். யாகத்தில் 6 மணி நேரம் கூட உட்கார்ந்திருக்கிறார். அவசரமாக மந்திரம் சொன்னாலோ தவறாகச் சொன்னாலோ கண்டுபிடித்து நிறுத்தச் சொல்லும் அளவுக்கு வேத ஞானம் உண்டு. இயற்கை உணவுக்கு பழகி வந்தார். பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி, பசலை ஆகிய கீரை வகைகள் கொண்ட சூப் தினமும் இவருக்காக தயாராகும். கொடநாடு எஸ்டேட்டில் இந்த வகை கீரைகள் அதிகமாக பயிரிடப்படும். சிறுதாவூர் பங்களா இருக்குமிடம் 116 ஏக்கர். அங்கு புறா, கிளி, காடை, கௌதாரி போன்றவற்றை வளர்த்து வந்தார். இந்திரா, சந்திரா என்ற 2 ஈமுக்களும் வளர்த்தார். 2ம் திடீரென இறந்துவிட ஈமு வளர்ப்பதையே விட்டுவிட்டார். நான் அனுசரித்து போகிறவள்தான். ஆனால் எனக்கென்று சில சிந்தனைகள் உண்டு. அதை யாருக்காகவும் விட்டுத்தர மாட்டேன் என்று தனது கேரக்டருக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதா. பரதநாட்டியம், ஓரியண்டல் டான்ஸ் 2யும் முறைப்படி கற்று அரங்கேற்றம் செய்தவர். முதலமைச்சராக இருந்தபோது ஊட்டியில் மேடையை விட்டு இறங்கி வந்து ஆடியதும், பிறகு ஒரு முறை ஊட்டி படுகர்களுடன் இணைந்து ஆடியதும் அடக்க முடியாத நாட்டிய ஆர்வத்தின் வெளிப்பாடுகள். ஜெயலலிதாவின் 100 மற்றும் வது படத்துக்கான பாராட்டு விழாவில் அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் என்று பாராட்டப்பட்டவர். பழைய பாடல்களை மணிக்கணக்கில் கேட்டு ரசிப்பார். ஜெயா டிவியில் வரும் பழைய பாடல்கள் அனைத்தும் அம்மாவின் விருப்பங்கள்தான். ரயில் பயணம் பிடிக்காது. கார் மற்றும் ஹெலிகாப்டர் பயணங்கள்தான் அதிக விருப்பம். போயஸ் வீட்டில் எப்போதும் 7 நாய்க்குட்டிகள் இருக்கும். அவரது பிறந்த நாளையொட்டி ஆண்டுதோறும் ஒரு குட்டி புதிதாக இணைந்து கொள்ளும். இந்த எண்ணிக்கை காலப்போக்கில் அதிகமானதால் சில குட்டிகள் சிறுதாவூர், கொடநாடு என பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டன. இந்தியாவில் உள்ள அத்தனை பிரபலங்களையும் தனது வாக் அண்ட் டாக் பேட்டிக்கு வரவழைத்துவிட்ட என்டி டிவியால் ஜெயலலிதாவின் மனதை மட்டும் மாற்ற முடியவில்லை. கடைசி வரை உறுதியாக இருந்து மறுத்துவிட்டார். ஓஷோவின் புத்தகங்களை மொத்தமாக வாங்கி ரசித்து வந்தார் ஜெயலலிதா. ரமணர் தொடர்பான முக்கிய புத்தகங்கள் சேகரித்து வைத்திருந்தார். ஜெயலலிதாவின் முழு இருப்பும் போயஸ் கார்டனின் முதல் மாடியில்தான். அங்கு சசிகலா மற்றும் முக்கிய பணியாளர்கள் தவிர யாருக்கும் அனுமதி இல்லை.